முறுக்கு ஒரு 5-6 கிலோ கேட்டிருந்தாங்க. சுட்டுட்டு இருக்கிறேன். முறுக்கு சுடுறது அப்படின்னு சொன்னாக்க பக்கத்து வீட்டு அக்காவையும் எங்கள் அம்மாவையும் நினச்சிக்குவேன். டங்குன்னு 80-85 அப்படி போயிடுவேன். அன்றைக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா தான் சுடுவாங்க. அந்த அக்கா வந்து இங்கே நம்ம வீட்டில் ஒன்றா அரைச்சிட்டு நம்ம வீட்டில் சுடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா போய் அவங்க வீட்டில் அரைச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து சுடுவாங்க. பூரியெல்லாம் சுட்டாங்க அப்படின்னாங்க ஒன்றா சேர்ந்து சுட்டு பங்கிக்குவாங்க. அது மாதிரி யார் வீட்டில் யார் வேணாலும் விளையாடிக்கலாம். எங்கே பசிக்குதோ அங்கே என்ன சாப்பாடு இருக்குதோ அதை பங்கி போட்டு சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் மட்டன்லாம் நம்ம வீட்டில் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க குழந்தைகள்லாம் போய் பக்கத்து வீட்டில் சாப்பிட்றலாம். ஏன்னா அவங்க கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் எடுத்துருக்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்குவாங்க. எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க சாப்பிட கூப்பிட்டுருவாங்க. விட்டு போட்டு சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி உடம்பு முடியல நம்ம அப்பா அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்க வரட்டுன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக என்னையெல்லாம் பக்கத்து வீட்டில் அந்த அண்ணா தான் நிறைய நாள் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே சளி தொல்லை இருக்குது. அது மாதிரி நல்லது கெட்டதுக்கு போயிட்டாங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கலாம். அதாவது 80 வந்திருக்கோம் நாங்கள். அங்கே அந்த பாப்பா நகருங்கிற ஒரு ஏரியாவுக்கு பெரிய வளையத்திலிருந்து வந்திருக்கிறோம். பக்கத்தில் ஒரு பரிமளா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. வாரம் ஒரு படம் நாம தான் காசு வச்சுருக்கணும். நாம தான் டிக்கெட் வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. யார் கையில் காசு இருக்கோ அவங்க வாங்கலாம். எல்லோரும் போகலாம் பார்க்கலாம். அது மாதிரி என்ன ஒரு ஒத்துமை, என்ன ஒரு கணக்கு. இந்த சூர்யா படத்தில் 24 மணி நேரம் நினைக்கிறேன். அந்த படத்தில் மாதிரி ஒரு வாட்ச் ஒன்று கிடச்சின்னு வச்சுக்கோங்க. திருப்பி நான் போய் அந்த 80லேருந்து 90க்குள்ளே அதே டைமில் மாத்திரம் திருப்பி போய் வாழ்ந்துக்கிட்டு போயிடுவேன். அது மாதிரி ஒரு காலம். கோயில் ஒன்று இருந்துச்சு அங்கே. அதாவது பாப்பாத்தியம்மன் கோயில் சொல்லி போட்டு அந்த கோயில் சின்னதாக இருந்து இடித்து கட்டிச்சு. கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அது வரைக்கும் அந்த தெருவில் 2 தெருவு மாத்திரம் தான் எல்லாம் ஒன்றா விளையாண்டுக்கிட்டு ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவே சேர்ந்துக்குச்சு. அது மாதிரி சித்திரக்கனி வந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சுன்னா உங்களுக்கு அங்கே மெயின் ரோட்லேயே, அதாவது பிஎன் ரோட்டே குறுக்காட்டி ட்ரம்ஸ் வச்சு அன்றைக்கி ட்ரம்ஸ் வச்சு தட்டுன்னு தட்டி அங்கேயே ஆடு ஆடிக்கிட்டு தீர்த்தம் வந்து சேரும். தீர்த்தம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இங்கே நாங்கள்லாம் ரெடி ஆகிக்குவோம். அதாவது அவங்களுக்கெல்லாம் தண்ணி தீர்த்தம் கொண்டு வரவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் ஊற்றுறது. அது மாதிரி எல்லாம் கொண்டு போய் ரோடு ஃபுல்லாக அப்படியே சொதும்ப தண்ணி போகும் பார்த்துங்களா. அந்த அளவுக்கு கொண்டு போய் ஊற்றுவோம். திருப்பி அப்புறம் நம்ம மேலேயே கொண்டு போன தண்ணி நம்ம மேலேயே திருப்பி ஊற்றுறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் திருப்பி எல்லாம் ஒளிய வேண்டியதுலாம் ஒளிஞ்சிட்டு கோயில் பக்கம் போகிறக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அங்கேயும் இங்கேயுமே. எப்படி இருந்தாலும் அப்புறம் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஓடி போய் பாத்ரூமுக்குள்ள ஒழிஞ்சுக்குவோம். பாத்ரூமுக்குள்ள ஒழிஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அன்றைக்கெல்லாம் வந்து மேலே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அன்றைக்கெல்லாம் பெரிய கட்டடங்கள் கிடையாது. சுற்றளவில் பூரா எல்லாம் ஓட்டு வீடுங்க தான். அங்காட்டி மேலே ஏறி ஊற்றுறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சரி வீட்டுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறோம். வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சா சரி கதவை திறந்தா தாண்டா அப்படின்னு சொல்லி கதவை சாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் வெகு நேரம் சரி போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி அம்மா இது கதவை தட்டி திறந்து விட்டுருவாங்க. அப்படின்னா காம்பவுண்டு பக்கம் அந்த பக்கம் இருந்து ஒடியாந்து குப்புன்னு ஒடியாந்து கைக்கு கிடச்ச தண்ணி குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி விலைக்கு கிளவுற தண்ணியாக இருந்தாலும் சரி அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. அதாவது வசதியே இல்லாமல் வசதியாக வாழ்ந்த காலம் அது. அப்படி இருந்துச்சு. நாங்களாம் வந்து வேறு ஊருகள் எல்லா ஒரே ஆளுகளாக இருந்தாலும் வேறு ஊருகள் சைட்டு போட்ட பூமியில் புதுசாக வந்து அங்கெல்லாம் வீடு கட்டி சேர்ந்தவங்க தான். அப்படியே இருக்காது. நாங்கள்லாம் என்னமோ பரம்பரை ஒரே ஊரில் இருந்த மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையுமே பழக்க வழக்கமும் அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கும் நாங்கள்லாம் நிறைய பேர் டச்சில் இருக்கிறோம். அப்பப்போ நாங்கள் இது மாதிரி பழச பேசிக்கிறதும் உண்டு.